கோயம்புத்தூரை சார்ந்தவர் ரவிகாந்த் ரம்பால் சிங். அவரு கோயம்புத்தூர்ல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்ல சம்பா ரவை வாங்குறாரு. அது அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிரபலமா இருக்கக்கூடிய மைல் மார்க் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வெளியான சம்பா ரவை. அந்த ரவையை வாங்குறாரு, அவரு சமைச்சு சாப்பிடுறாரு. இதற்கிடையில அவர் திருநெல்வேலிக்கு ஒரு வேலையா போறாரு. போற இடத்துல அவருக்கு உடல் பிரச்சனை ஆகுது, மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. ரவா வாங்குறது கோயம்புத்தூர் மாவட்டத்துல, சமைச்சு சாப்பிடுறது திருநெல்வேலியில, உடல் சுகமில்லாம போகிறதும் திருநெல்வேலியில. அங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்படுறாரு. அவருடைய மருத்துவர்கள் அவரை பரிசோதிச்சுட்டு நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோதுமை சம்பா ரவைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆய்வகத்துல பரிசோதனைக்கு அவரே கொடுக்கிறார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குளோரிபைபாஸ் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இந்த சம்பா ரவையில கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை அவருக்கு சொல்றாங்க. விர்ரா வண்டின்ட்டு மெட்ராஸ்க்கு விட்டாரு ஹைகோர்ட்டுக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வக்கீல பிடிச்சி கேஸும் போட்டாரு. யார் இந்த ரவிகாந்த் ரம்பால் சிங், அவருடைய உள்நோக்கம் என்ன